இப்போ நான் எடுக்க போகிறது வந்து போர்டன் கேஜை வந்து எப்படி டெத் வெயிட் டெஸ்ட் மூலயமா எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து டெத் வெயிட் டெஸ்ட்டோட அந்த மெஷர்மெண்ட் கிட் இதில் வந்து ஒரு 2 வால்வ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து ரிலீஸ் வால்வு, இது வந்து காஜ் வால்வு. தென் இங்கே வந்து ஒரு பிஸ்டன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பிஸ்டனில் தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம், ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆயிலை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு டீகம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த லிவர் வந்து யூஸ் ஆகுது. இனிஷியலாக வந்து ஆயிலில் வந்து சம் பபிள்ஸ் வந்து இருக்கும். அந்த பபிள்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணால் தான் எரர் வந்து வராமல் ரீடிங் வந்து கரெக்டாக வரும். இனிஷியலாக வந்து அதுக்கு என்ன பண்ணோம்னா இனிஷியலாக ஒரு வெயிட் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கணும். வெயிட் இதில் அப்ளை பண்ணி இந்த ரிலீஸ் வால்வை வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அப்படியே இந்த காஜ் வால்வை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ஆயிலை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும். அப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த லிவரை நம்ம வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் சுற்றினோம்னா அந்த ஆயில் வந்து கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ கம்ப்ரெஸ் ஆகும். ஆயிலோட லெவலை வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மூலிமா நம்ம வந்து பார்க்கலாம். இது வழியாக நமக்கு பபிள்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அதில் உள்ள பபிள்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இதை வந்து கேலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து இந்த ரிலீஸ் வால்வை வந்து ஃபஸ்ட்டு இந்த லிவரை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஆயில் வந்து நார்மல் பொசிஷனில் இருக்கும், கம்ப்ரெசபிளாக இருக்காது. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அடுத்து இந்த ரிலீஸ் வால்வை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரிலீஸ் வால்வை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சு இந்த காஜ் வால்வை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடணும். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நமக்கு வேணுங்கிற வெயிட்டை வந்து இதில் அப்ளை பண்ணுறோம். இந்த வெயிட்டும் இதில் காட்டக்கூடிய வெயிட்டுமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து 0.5 kg வந்து இதில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட்டு. இப்போ வந்து ஆயிலை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பிஸ்டனும் அதே மாதிரி வந்து இதுக்கு ப்ரொபோஷனலாக இதோட ரீடிங்கும் வந்து மாறும். இந்த பிஸ்டன் வந்து இதில் வந்து மார்க்கர் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் வரைக்கும் வந்து நம்ம வந்து ஆயிலை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் கம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த லிவரை வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் சுற்றுறேன். இதில் வந்து இப்போ அந்த மார்க் வந்துருச்சு. இப்போ வந்து நான் சுற்றுறதை வந்து நிப்பாட்டிட்டேன். இப்போ வந்து இதில் காட்டக்கூடிய வெயிட் வந்து 0.5க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டாக 0.5 kg தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் எரர் காட்டுது. இப்போ வந்து கம்பெனி சைடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா இந்த ஓப்பன் பண்ணி இதில் வந்து கேலிப்ரேட் பண்ணி அந்த கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து கேலிப்ரேட் பண்ணிடுவாங்க.